Buzz Entertainment Television. Turn on the heat. Mama trouser kandiche. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சென்னைக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான காலேஜுக்கு வந்திருக்கேன். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அதான் புரியலையா? ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். பசங்களும் பொண்ணுங்களும் அற்புதமாக டயலாக் பேச போகிறாங்க. அதை நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. கான் சரியா? வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு இது உங்கள் ஃபேவரட் மாமா ட்ரவுசர் கலண்டுச்சு. இந்த வாரம் வந்து நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஒரு அற்புதமான காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். பசங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. எப்படி எப்படி டயலாக் பேச போகிறாங்க, எப்படி எப்படி நம்ம கலாய்க்க போகிறாங்க பார்க்க போறீங்க. நீங்கள் ரெடியா? போலாமா? எல்லாம் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க. நிறுத்துறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க இழுத்து வச்சு எடுத்துட வேண்டாம். என்னை பார்த்து எச்சி முழுங்கிற பையன் என்ன எழுத்தா பேசுற? எனக்கு உறவு மரம் முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, பிறக்கிற இடம் முக்கியம் இல்லடா, பொண்ணுதான்டா முக்கியம். ஏய் கட்டாதாடிய இந்த டயலாக்க இவங்க எப்படி பேச போறாங்க பாருங்க. வணக்கம், உங்க பேரு? என் பேரு ஷாருமதி சார். ஷாருமதி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா? ஆமா சார். ஓகே, நீங்க என்ன பாட்டு கவிதை எல்லாம் சொன்னீங்களா? பாட்டு மட்டும் பாடுவேன் சார், கவிதைலாம் வராது. பாட்டு பாடுவீங்களா? இங்க ஒரு ரெண்டு லைன் பாடுங்க. ரெண்டு லைன் பாடுங்க. நான் போகிறேன் மேலே. எங்க இந்த வயசுல மேல பாருங்க. ஏமா நல்லதா இருந்தா பாருங்க சார். அந்த பாட்டு பிடிக்கும் பிடிக்கும்னு பாருங்க. திடீர்னு நான் போகிறேன் மேலே இப்பதான் சின்ன வயசா இருக்கு. அந்த குட் டயலாக் ஞாபகம் இருக்குல்ல? ஒரு டயலாக் கொடுத்தேன் ஞாபகம் இருக்குல்ல? பேசுங்க ஆக்ரோஷமா. நிறுத்துடா. ஃபர்ஸ்ட் பாடியா கொன்னுட்டேன். இப்ப திடீர்னு நிறுத்துடாவா? ஆரம்பிக்கவே இல்லை. நிறுத்துடான்னு முதல்ல சொன்னேன்னா இப்படி டயலாக் சார். டயலாக்கா? சரி, அங்க பார்த்துங்க. நான் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நாக்கு வெட்டி விடுவேன். நாக்க வெட்டி விடுவேன். இல்லை, யாருமே குத்து கொலைமா இருக்குது. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் ரீகால் பண்ணி. பரவாயில்ல, ரீகால் பண்ணுங்க. கால் கொடுங்க. எப்படி நிறுத்துறதான் சொல்ல போறீங்க தானே? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க ஆசையா சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்கு வெட்டி போடுவேன். என்ன பார்த்தா எச்சி முழுங்கிற பையன் நீ எதுத்தா பேசுற? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. எத்தனை எத்தனைடா பாருங்க. நேர்களே, நரசிம்மா படத்துல இருந்து கேப்டன் விஜயகாந்த் பேசின வசனம். கரண்ட தொட்டா சாதாரண மக்களுக்கு தான் சாகடிக்கும். நரசிம்மாடா, என்ன தொட்டா அந்த கரண்டுக்கே சாக்கடிக்கும். இந்த வசனத்தை பசங்க எப்படி பேச போறாங்க பார்க்க போறீங்க. சாதாரண மனுஷத்துக்கு தான் கரண்ட தொட்டா சாக்கடிக்கும். நான் நரசிம்ம, என்ன தொட்டா கரண்டுக்கே சாக்கடிக்கும்டா. செஞ்சிருவேன். அவங்க சூப்பரா பாடினாங்க. நீங்க பாடுவீங்களா? பேசுவீங்களா? பேசுவேன். நான் பேச மாட்டேன். கவிதைகள் வருவானா? வராது. வராது. டான்ஸ் தெரியாது. நிறுத்துடா. என்ன பார்த்தா எச்சி முழுங்கிற பையன் நீ எதுத்தா பேசுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்க வெட்டி போடுவேன். எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான கணக்கு. டேய் கட்ரா தாலிய. சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட் தொட்டா சாக்கடிக்கும். நான் நரசிம்மல, என்ன தொட்டா கரண்டுக்கே சாக்கடிக்கும். என்ன திருநெல்வேலியில வந்திருக்காரு? ஏழை ஏழை புதுசா சேர்த்திருக்கேன். கையா நடக்குது, பதட்டமா இருக்கு. 6 மணிக்கு மேல அப்படிதான் இருக்குமா? டேய் நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீ நாக்க வெட்டி போடுவேன். எனக்கு உறவு முக்கியம்டா, நீதிடா, நேர்மடா, நியாயமடா. இது எனக்கு பிறக்கிற இடம் முக்கியம் இல்லடா, பொண்ணுதான்டா முக்கியம். கரெக்டா தாடி. அவருதான் விரும்புவேன். போதுமா? எப்படி பாத்தீங்களா? பெண்ணி பெடல் எடுக்கிறாங்களா கேர்ள்ஸ்? சரி, பார்க்கலாம். நீங்க வந்து நரசிம்ம டயலாக் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ரெடி. டயலாக் ஆக்ஷன். கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷன் தான் சாக்கு அடிக்கும். நான் நரசிம்மன், என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே சாக்கு அடிக்கும். சரி, இந்த டயலாக் வந்து வேற எந்த நடிகர் பேசினா? வினு சக்கரவர்த்தி. வினு சக்கரவர்த்தியா? வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? பேசுவீங்களா? பேசுங்க பாக்கலாம். அடி செருப்பால கேர்ள்ஸ் வந்து நிறுத்துறாங்க, இவன் வந்து அடி செருப்பானங்கிறான்.
சரி சரி சொல்லு. அடி செருப்பால கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மன், என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் கண்ணு. வரட்டா? ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக வந்துடும். உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து வெளிச்சக்கரவர்த்தி வாய்ஸ் எருமை மாதிரி கற்றுக்கியா? எருமை கத்துறது இவ்வளோ மிமிக்ரி பண்ணுறது இல்லை. எருமை எப்படி கத்தும்? கத்து ஒரிஜினல் எருமையா தான். நல்லா 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 பேச கத்து. அந்த மாதிரி அதுல அது கத்து. நான் அதுல சொல்றேன். அதுல இருந்து விண்டிச்சக்கர வித்துவார். இப்ப என்ன பண்ற? இப்ப தாம்பரத்துல இருக்கிற எருமை மாட்டை வடபழனியில கொண்டு போய் கட்டினீங்கன்னா அழகா அந்த வாய்ஸ் வந்துருக்கு. தாம்பரத்துல மாடை கட்டுறீல்ல, அடி செருப்பாள நாயே பண்ணு. அடி செருப்பால நாயே பண்ணு. அடி செருப்பால நாயே. அப்படி சொல்லணும் கண்ணு, அப்படி சொல்லணும் கண்ணு. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து சொல்றோம்னா 18 பட்டிக்கு. ஓகே ஓகே, இவ்வளவு தூரம் சொன்னது ஓகே. தேங்க்யூ, சூப்பர். வணக்கம். உங்க பேரு? ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. ஹரிப்ரியான்னு ஒரு சிங்கர் இருக்காங்க. நீங்க பாடுவீங்களா? சூப்பர், பாடுங்க பார்க்கலாம். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏதோ பாரம், மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், உயிரினில் ஏதோ. டயலாக் பேசுங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ரெடி, டயலாக் ஆக்ஷன். நிறுத்துடா, இன்னொரு வார்த்தை பேசுன நாக்கு அறுத்து போடுவேன். என்ன பார்த்து எச்சி முழுகிற பையனி எதிர்த்தா பேசுற? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. எடுக்கிற பொண்ணோட இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. டேய், கட்டுற தாலிய. நீங்க அவரு வாய்ஸ் கத்து கொடுத்தல, மனுஷக்கிட்ட வாய்ஸ் நீங்க தான் கத்துக்கிறீங்களா? வாய்ஸ் லேடிஸ் வாய்ஸ் பூனை மாதிரி கத்துவீங்களா? வாய்ஸ் பூனை மாதிரி இருக்கு, கத்துங்க. பூனை அங்க பாருங்க. அதே பூனை ஒரு பனி காலத்துல குளிர்ல நடுங்கிட்டே கத்துனா எப்படி கத்தும்? வருது வருது வருது. என்ன சவுண்டா? கேட்ட வருது, நடுங்குறோம். இதுலயே ஒரு நடிகை இருக்காங்க, பழைய நடிகை. அப்படி கத்துங்க, நான் சொல்றேன். அடி என்ன பெத்த ராசா, 10 வளர்த்தனை அடிப்பாத கத்திகளா, 10 வளர்த்தனை அடிப்பாத கத்திகளா, இழுத்து வச்சு அறுத்துப்படுவேன் நாக்க, இழுத்து வச்சு அறுத்துப்படுவேன் நாக்க. அடி சூப்பர், அழகா பண்ணீங்க. அருமை அரிசி, ஹரிப்ரியா. தேங்க்ஸ். கரண்ட தொட்டா சாதா மனுஷன் தான் சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும். இதை டிஆர் பேசினா இப்ப பேசு பேசு. டேய், கரண்ட தொட்டா சாதா மனுஷன் தான் சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும். டண்டனக்கா டனக்குனக்கா. டிஆருக்கு வந்தாருங்க சார். வந்தாரு சார், நடுவில் வந்துட்டு போனாரா? வந்தாரு சார், கடைசியில வீழ்ச்சிக்கு வரல. தண்டனக்கான்னு சொன்ன டிஆர் ஆயிருமா? நிறுத்துடா, இன்னொரு வார்த்தை எதிர்த்து பேசின வெட்டி போடுவேன் நாக்க. முக்கியம் இல்லடா, நீதிடா, நேர்மடா, நியாயம்டா. பிறக்கிற இடம் முக்கியம் இல்லடா, பொண்ணுதான்டா முக்கியம். டேய், கட்டுறா தாலிய. எப்போ ஏற்பட்ட டயலாக்க சாதாரண அக்ஷயா வந்து அற்புதமா டயலாக்கை வந்து வசனமா படிச்சுட்டு போயிட்டாங்க. தம்பி, உங்க பேரு? அனிருத். நான் தான் தேடிட்டு இருக்கேன் பல வருஷமா. அனிருத்தா? சரி, ஒரு ஏதாவது மியூசிக் சாங்ஸ் எதாவது பாருங்க. சாங்ஸா? அனிருத்னு சொன்னதுனாலதான் சார் நான் மிமிக்ரி பண்ணு. தெரிஞ்ச பாட்டு ஒன்று, மியூசிக் டேரக்டர் இல்ல. சரி, அனிருத் பண்ண மியூசிக்ல உனக்கு எது பாட்டு? பாட்டு எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் என்ன பாட்டு? டேமேஜான பீஸ் நானு. டேமேஜான பீஸ் தான் நீ கம்மி பண்ணு. பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஜோக்கர் இப்போ ஹீரோ. அப்படி சேர்த்துக்கலாம் மாதிரியா? ஹீரோ ஆயிட்டான். சரி, ஓகே. டயலாக் ஆக்ஷன். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மன், என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். சூப்பர். இந்த டயலாக் வேற யாராவது மாடுலேஷன்ல பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். ஆராரமாதேவி. ஓகே, பண்ணு. கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மன், என்ன தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுறான். ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். ஓகே,
ஆக்ஷன் பாடுங்க பார்க்கலாம். டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. ட்ரவுசர் கோசர் உருவிடுற அந்த பக்கம். இல்ல நீங்க பாக்குற பாருங்க சார், அங்க பார்த்து பாருங்க. நீங்க டண்டனக்கா இப்படி பாக்குறீங்க. ஸ்டேட்மெண்ட்ல வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அடுத்து நிறைய ஒரு கோச் பசங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி பேச போறோம் நீங்க பார்க்க போறீங்க. உங்க பேரு? ஸ்ரீரஞ்சனி. ஸ்ரீரஞ்சனி. இப்ப நான் உங்களுக்கு மிமிக்ரி கத்து கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஏற்கனவே 2 பேரும் கத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வாய்ஸ் கத்து கொடுக்கலாம்னு பாக்குறேன். பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் ஓகேவா? சரி. நீங்க ஓவரா சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படியே கேரா இருக்கும். என்ன ஆகும்? ஏப்ப ஒரு வேற என்ன வரும்? ரொம்ப ஓவரா சாப்பிட்டா வாமிட் வரும் இல்லையா? வாமிட் வந்தா நீங்க எப்படி எடுப்பீங்க? இப்படிதான் எடுப்பீங்களா? இதே வாமிட்டை வந்து லென்த்தா கேமராமேன் முன்னாடி எடுத்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லென்த்தா நீங்க எடுத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் ஈஸியா வரும். எடுங்க இன்னொரு தடவை. சொல்லுங்க. Wow! 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 I love it, cholo. சூப்பர். இப்போ நீங்க டயலாக் ஞாபகம் இருக்கா? ஓகே ரெடி. டயலாக் ஆக்ஷன். கண்ணாடி. எப்படி பாருங்க. ஓகே ஓகே ரஞ்சினி. ஓகே இப்போ வந்து மாதவன் வந்து அலைபாயுதே படத்துல பேசின வசனத்தை நீங்க பேச போறீங்க. ரெடியா? போடுங்க கண்ணாடியா. அடேங்கப்பா சூப்பர். ஆக்டிங் பாரு எப்படி. சக்தி, நான் உன்னை விரும்பல. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. உங்க மேல ஆசைப்படல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. பாஷா திரைப்படத்துல சூப்பர் டைலாக் ரஜினி சார் ரகுவர் சார் செம்மையா பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் நான் பேசி காமிக்கிறேன். இதை வந்து பசங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? உனக்கு எனக்கு தான் சண்டை, எந்த பாஷாவுக்கும் ஆண்டனிக்கு தான் சண்டை. ஒன்னா இதுல ஆள் சாகணும் இல்லை ஏழு சாகணும். அப்பா மக்கள் சாகக்கூடாது. தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு கோலேன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு கோலே கூட சண்டை போடுறதுல நான் விருப்பப்படல. எழுதி வச்சுக்கோ. இன்னும் 7 நாள்ல ஓ கதையை நான் முடிக்கல. என் பேர் பாஷா இல்லை. ஓகே இந்த டயலாக்க பசங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. பல்ராம் நாயுடு. கமல் சார். ஓகே இதோ என்ன வருது வயிற்றுல வரணும் வாய்க்கு. இதோ பார், உனக்கும் எனக்கும் தான் சண்டை. இந்த பாஷாக்கும் ஆண்டானிக்கும் தான் சண்டை. இதுல மகாஜனங்களோ இல்ல பொதுமக்களோ எதுவும் பாதிக்கப்படக்கூடாது. நீ ஒரு கோழன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சோ. அதனால இந்த பாஷா உன்னை இன்னும் 7 நாள்ல முடிச்சிருவேன். பாஷா டயலாக் கொடுத்தேன். அது வந்து ரஜினி சார் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா அந்த படத்துல பேசியிருப்பாரு. மிரட்டலா இருக்கும். அதை ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் அந்த டைலாக்கு உனக்கு எனக்கு தான் சண்டை, பாஷாவுக்கும் ஆண்டனி தான் சண்டை, பொதுமக்களை கொண்டு ஓடுவேன். எப்படி பாருங்க ட்ரெண்டே மாத்தி எனக்கு ரஜினி எப்படி பேசுறாங்க நியாயமான போச்சு. அப்ப உங்க பேர் என்ன? சௌந்தர்யா. பார்க்கலாம் இவங்க எப்படி பேசுறாங்க பார்ப்போம். இப்ப மாதவன் டைலாக் போலாமா? ரெடியா? கண்ணாடி போட்டாதான் அந்த நடிப்பு விடுமா? ஓகே ரெடி ஆக்ஷன். சக்தி, நான் உன்னை விரும்பல. நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. அது கன்ஃபார்ம் தான். நான் உன் மேல ஆசைப்படல. ஆனா எல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். பேசுவீங்களா? பேசுறேன். நாய் மாதிரி கத்துவீங்களா? நாய் மாதிரி. அப்பதான் குட்டி ஓட்டுருக்குதான். 2 வாய்ஸ் இல்லை. நல்லா லென்த்தா கத்து பார்க்கலாம். ஸ்டீக் டாக் அப்படி என்ன கொஞ்சம் சுடுகாட்டுல நாய் ஓலை விடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இது நல்லா இருக்கு. ஒரிஜினலா இருக்குல்ல? அப்ப நாயின்னு கன்ஃபார்ம் பண்றேன். நீங்க கரிஷ்மா கபூரா. வெறும் கரிஷ்மா. ஓகே சூப்பர். நீங்க பாட்டு டான்ஸ் கவிதைகள் ஏதாவது பாடுறீங்களா? ஏதாவது வாய்ஸ் மிமிக்ரி கத்துன்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க சொல்லி கொடுத்தா நான் பண்ணுவேன். அப்படிங்களா? சரி டாக் மாதிரி கத்துறீங்களா? நாய் ஸ்ட்ரீட் டாக் இருந்தாலும் சரி பரவாயில்ல கத்துங்க. மைக் அடிச்சு வச்சிட்டியாமா? லென்த்தா நீங்க கத்து கொடுங்க நான் பண்றேன். இதுல ஒரு நடிகர் இருக்காரு. கண்டினியூவா கத்திட்டே இருந்துங்க. அப்படியே அந்த டயலாக் ஏதாவது டயலாக் பேசுனா அந்த வாய்ஸ் ஈஸியா வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேசுங்க.
வணக்க தலைவா வணக்க தலைவா. இல்ல அது கத்திட்டு வணக்க தலைவா. இதுல ஒரு நடிகர் இருக்காரு புரட்சி தமிழ் சத்யராஜ் சார். நான் சொல்லி தரேன். பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ட்ரை பண்றீங்க. உன் பார்வையில் விழுந்தேன் நான் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது. போலாமா எல்லாரும்? கிளம்பலாம். டைம் ஆச்சு. பிரேக். ஓகே. கண்ணாடி வேணுமா? ஏற்கனவே கண்ணாடி போட்டுருக்கேன். ஓகே ரெடி. சக்தி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. உன்னை விருப்பப்படல. ஆனா உன் மேல ஆசையா இருக்கு. இல்ல நடந்துமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. வேற ட்ரெண்ட்ல போயிடுச்சு. அது ட்ரெண்டே இல்லையே. எனக்கும் உனக்கும் தான் சண்டை. இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும் தான் சண்டை. ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும். ஒண்ணு ஓ ஆள் சாகணும் இல்ல ஏன் ஆள் சாகணும். பொதுமக்கள் இல்ல, அப்பாவி மக்கள் இல்ல. தெரிஞ்சிருச்சு நீ ஒரு கோழன்னு தெரிஞ்சிருச்சு. முடிவு பண்ணிட்டேன். நீ எண்ணி 7 நாள்ல உன் கதையா நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் எனக்கும் தான் சண்டை. ஓ இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும் தான் சண்டை. அவ்வளவு காமெடியா இருக்கு உனக்கு டைலாக். சீரியஸா ரஜினி சார் பேசியிருக்காரு. இது ஓ சாகணும் இல்லை ஏன் சாகணும் சொல்லு. ஒண்ணு ஆள் சாகணும் இல்ல ஏன் ஆள் சாகணும். அப்பாவி ஜனங்கள்ல மக்கள்ல தெரிஞ்சு போச்சு. என்ன திடீர்னு வீட்டுக்கு கணேஷ் மாதிரி என்ன தம்பி என்னடா சொல்ற ஜெர்சி ஜெர்சி சொல்ல ஏண்டா அப்படி பண்றே. கவிதா கவிதா கவிதை ஏதோ சொல்லுங்க. ஆசைப்படுங்க. நல்லா இருக்கு கவிதை. உங்களுக்கு ஒரு 2 லைன் சொல்லுங்க. தீ தொட்டதும் வெட்கம் வந்ததோ ஆடை கட்டி கொண்டது பால். சூப்பர். நல்லா போலாமா? ஆக்ஷன். சக்தி, நான் உன்னை விரும்பல. நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. எனக்கு உன் மேல எந்த ஆசையும் இல்ல. ஆனா இதெல்லாம் நடந்துடும் பயமா இருக்கு சக்தி. ஏதோ ஒன்று குறையாது. மன்மதன் படத்துல சிம்பு ஒரு அற்புதமான டைலாக் பேசியிருப்பாரு. அதை நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன டைலாக்னா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், எங்கேயே போயிட்டு இருக்கோம் மட்டும் நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யார் ஜெயிக்கிறாங்கிறதா முக்கியம். கரெக்டா? நீ சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில யார் முன்னாடி போறான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றதா முக்கியம். வருவேன். எங்க வேற வா சீக்கிரம். சொல்லு அப்புறம் டைலாக் சொல்லியா? முடிஞ்சதா? சீக்கிரம் முடிச்சிட்டேன். நான் அங்க ரெடியான்னு கேட்டுட்டு இருக்கேன். உங்க பேரு? லட்சுமி பிரியா. லட்சுமி பிரியா. ஓகே. நீங்க என்ன ஒரு நல்ல மெலோடி பாட போறீங்களா? நான் மெலோடி தான். சரி பாருங்க. அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகால் தொலைந்தேன் நான் அடி, 5 நிமிடம் தானடி என் ஆசை நெஞ்சில். நாராயணா நாராயணா பாடுறியா? டங்கா மாறி ஊதாரி புட்டேக்கு நானி நாரி ரூட்டெத்து கோடு போட்டா கோடு மேல ரோட்டு போட்டா ரோட்டு மேல ஆட்டம் போட்டா ஆட்டம் போட்டு ஆள போட இதுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கை வீணாலாச்சு ஊத்த பல்ல விளக்காம சொத்த திங்கது காமாச்சு இதுங்க கிட்ட மாட்டிக்கு நான் நின்று ரெண்டாவும் மூச்சு போதுனா. हम तेरे बिन अभी न रह सकते, तेरे बिना क्या वजूद मेरा. சூப்பர். மோனிகா தாரணி ஒரு அற்புதமான ஹிந்தி பாட்டு. ஆனா எங்களுக்கு தான் அர்த்தம் தெரியல, சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனா எப்படி நான் கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்க பேரு யோகேஷ். யோகேஷ். சூப்பரா ஒரு பாட்டு பாட போறீங்க. ஓகே ரெடி ஆக்ஷன். இல்ல பாட்டு இல்ல கவிதை. கவிதையா? கவிதை. நறுமணம் என்றால் நம் நினைவிற்கு வருவது பன்னீர், ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் பல ரோஜாக்களின் கண்ணீர் என்று. ரோமியோ ஜூலியட் படத்துல கிளைமேக்ஸ்ல சூப்பர் சீன். அன்சிகா வந்து செம்ம சென்டிமெண்டா ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு பேசி காமிக்க போறேன். இத பசங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ரெடியா? கார்த்திக் கார்த்திக் என்ன மன்னிச்சிரு கார்த்திக், என்ன மன்னிச்சிரு கார்த்திக். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்ல, அன்புதான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்ட கார்த்திக். நீ அப்பவே சொன்ன, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் கார்த்திக். ப்ளீஸ் என்னை ஏத்துக்க கார்த்திக். நான் உன் கூட வாழணும், உன் கூட மட்டும்தான் வாழணும் கார்த்திக். கார்த்திக் என்னை ஏத்துக்க. கார்த்திக், நான் தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக். லைஃப்லயே பெரிய தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக். பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தேன், ஆனா உண்மையான அன்பு தான் வாழ்க்கைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்திக். என்னை ஏத்துக்கோ கார்த்திக் ப்ளீஸ். எனக்கு கார்த்திக் வேணும், என்னோட கார்த்திக் வேணும். நான் வாழணும் கார்த்திக்.
கார்த்திக் என்ன பாடுபட போறாங்க. ஸ்ரீதர் ஸ்ரீ வந்து மன்மதன் படத்துல சிம்பு பேசுற டயலாக்கா பேச போறேன். ஓகேவா? அந்த நல்ல பீலா பேசுறது சிம்பு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் முன்னாடி போறாங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். கார்த்தி தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி, லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணம் மட்டும்தான் லைஃப்னு நினைச்சேன், ஆனா உண்மையான அன்பு தான் லைஃப்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். எனக்கு நீ வேணும் கார்த்திக், கார்த்தி எனக்கு வேணும். அப்போ பணம் வந்து முக்கியம் இல்ல, அன்பு தான் முக்கியம் இல்லையா? காலேஜுக்கு வந்து அன்பு தான் கொடுக்குறீங்க, பேமெண்ட் தரது இல்லையா, பணம் தரது இல்லையா? சிம்பிள் டைலாக் மன்மதன் படத்துல பேசுறேன். தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில முதல்ல யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். வரேன், கண்டிப்பா வரேன். சீக்கிரம் முடிச்சீங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. எங்க அப்பா என்ன கேமரா ஆக்ஷன் சொன்னாதாங்க நடிக்க சொல்லிருக்காரு. அது எனக்கு நடிக்க தெரியாது, விட்டுருங்க என்ன. கார்த்திக், நான் லைஃப்ல தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நீ வேணும் கார்த்திக். பணம் மட்டும் தான் முக்கியம் இல்ல, அன்பு தான். நித்யானந்தம் ஆசிரமம் எங்க வச்சிருக்கேன்? ஆசிரமா? ஓகே, நித்யானந்தம் என்ன பண்ணுவேன்? நீ மிமிக்ரி பண்றியா, பாடுவியா? டைலாக்கா? பாட்டெல்லாம் பாட மாட்டியா? செட் ஆகாது. யாருக்கு, எங்களுக்கா உனக்கா? எனக்கு செட் ஆகுது, உங்களுக்கு செட் ஆகாது. சரி, டைலாக் ஆக்ஷன். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், முன்னாடி போயிட்டு இருக்கோம் நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில கடைசியில இருந்தவன் முன்னால வருவான், நான் வருவேன். நான் டைலாக் மாத்தி சொல்லுவேன் என் ஸ்டைல்ல. நான் வந்து அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கேன். இப்பதான் முன்னாடி வருவேன், முன்னாடி நான் வருவேன், ஆனா நான் வருவேன். ஏதாவது உனக்கு இதுல ஏதோ டைலாக் கேட்டாரு? ஏன் டைலாக்? அதான் உன் டைலாக் தான், கரெக்டா கோர்வி இல்லையே, சொல்லு. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில முன்னால இருக்கவும் பின்னால வருவான், பின்னால இருக்கவும் முன்னால வருவான், நான் முன்னால வருவேன். சிம்பியா குழம்பு ஊருக்கு எங்க போற? கார்த்திக், நான் லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக். பணம் மட்டும் லைஃப் இல்ல, உண்மையான அன்பு தான் லைஃப்னு நீ சொன்னது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நீ வேணும் கார்த்திக், ப்ளீஸ் எனக்கு நீ வேணும் கார்த்திக். இப்படி கூப்பிட்டா வருவான், ஓடியே போயிடுவான். அங்கேயாவது கூப்பிடுறது ஒரு அன்பா கூப்பிடணும்ல. வேணும் கார்த்திக், வேணும் கார்த்திக். சூப்பர், ஓகே. அதுதான் பேசுனீங்க. உங்க நேம் என்ன சொன்னீங்க? மேகலா. மேகலா, சூப்பர் பண்ணாங்க. இங்க போலியா நீ? அப்பயே போக சொல்லிட்டேன். இந்த டயலாக் வேற யாராவது நடிகர் பேசுனாங்களா? அது அவனுக்கு சிம்புக்கு பேரவரா யாருன்னா தனுஷ் சொல்லுவாங்க. வேற டைலாக். சார் தனுஷ் ஓன் டைலாக் அது. என்ன சார், புட்டி கிளாஸ் வகுடு எடுத்து வர முடியும், பார்த்து படம் நினைச்சீங்க. இல்லைனா கொஞ்சம் பேட் பாய் சார். சார் இது ஒரு டயலாக்னு இத்தனை வருஷமா மனப்பாடம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன் கார்த்திக், லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணம் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மையான அன்பு தான் வாழ்க்கைன்றது இப்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு நீ வேணும், என் கார்த்திக் எனக்கு வேணும். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். உண்மையான அன்பு தான் வேணும். வீட்டுக்கு வாடகைக்கெல்லாம் காசு தர வேண்டியது, அன்பு கொடுத்தா போதும். ஓகே, சூப்பர். என்ன சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம ஜெயிச்சிட்டோ எங்கேயோ போயிட்டு இருக்கோன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் முதல்ல வர்றாங்கிற முக்கியம் இல்லை, லாஸ்டா யார் ஃபர்ஸ்ட் வர்றான்றது முக்கியம். நான் வர்றேன். கார்த்திக், படம் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தேன், நான் அன்பு தான் உண்மையான வாழ்க்கை நீ சொல்லி நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ரியலைஸ் பண்ணிட்டேன். நீ எனக்கு வேணும் கார்த்திக், ப்ளீஸ். கார்த்திக், நான் லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி. பணம் தான் லைஃப் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மையான அன்பு மட்டும் தான் லைஃப்னு புரிய வச்சுட்டேன். எனக்கு நீ வேணும் கார்த்தி, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் கார்த்தி, என்ன மன்னிச்சிடு. கரெக்டா, சூப்பரா, லாஸ்ட்ல பெஸ்டா பேசிட்டாங்க. சூப்பர் சிவரஞ்சனி, தேங்க்யூ. நேர்களே, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போயிருக்கு இந்த வாரம். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி பட்டை கிளப்பிட்டாங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான வசங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது சென்னைகிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா ரவு சார் கலந்துச்சு.